கும்பராசி பெண்கள். கும்பராசி பெண்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆண் ராசி. தைரியம் ஜாஸ்தி உண்டு. நம்ம வந்து பாருங்க, நெறைய பெண்கள் பார்த்துருப்போம். ஜாதி, இனம், மதம், மொழி அப்பாற்பட்டு ஒரு திருமணம், ஒரு காதல் அப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஒரு தமிழ் பிள்ளையா இருக்கும், ஒரு ஐயர் பிள்ளையா இருக்கும், ஒரு ஃபாரினர கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு பிள்ளையா இருக்கும். தமிழ் அந்த கலாச்சாரம், தெலுங்கு கலாச்சாரம் அப்படின்றத பக்காவா ஃபாலோ பண்ற குடும்பத்து பிள்ளையா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு நீக்ரோ கல்யாணம் பண்ணிக்கும். இந்த மாதிரி இந்த மதம், இனம், மொழி அப்பாற்பட்டு ஒரு காதல்லாம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நெறைய கும்பத்துக்கு உண்டு. அத சொல்லக்கூடிய தைரியம் அப்படின்றது உண்டு. ஸ்திரம். அந்த தைரியமான மனசு அப்படின்றது கும்பத்துக்கு உண்டு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொம்பள பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும், ஒரு காதல் அப்படின்றது பண்ணா கூட பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, "ஐய்யயோ! எங்க அம்மாக்கு பிடிக்கல, எங்க அப்பாக்கு பிடிக்கல, எங்க அப்பா தூக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு, ஐய்யயோ! என்னால முடியாது. எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன கழட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த பிள்ளைங்க அப்படி கிடையாது. என்ன நம்பிட்டாங்க. என்ன நம்புனாங்க. நான் வந்து வாக்கு குடுத்தேன். என்ன முழுசும் நம்புனாங்க. அப்ப நான் எப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? என்னால துரோகம் பண்ண முடியாது. இல்ல நான் செத்துருவேன்னா, நீ செத்தா செத்துப்போ. நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? நான் உனக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன். என்னால ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன த்ரெட்டன் பண்ற. எமோஷனலி பிளாக்மெயில் பண்ற. சோ நான் அதுக்கு ஆள் இல்ல. அப்படின்றத அவங்க எமோஷனலி பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்றத தெளிவா புரிஞ்சுப்பாங்க. இல்ல உண்மையாவே அவங்க செய்யற மாரி இருந்தா, சரி நீ சொல்ற பையன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் தனியாவே இருந்துறேன். எனக்கு கல்யாணமும் வேண்டாம். ஒருத்தனை ஏமாத்தி பொழைக்கிற பொழைப்பு எனக்கு வேண்டாம். ஒருத்தவங்கள ஏமாத்தி நான் வாழற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இப்படின்னு ஸ்திரமா சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பராசி. கும்பராசி பெண்களுக்கு இன்பில்ட்டாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தைரியம் அப்படின்றது உண்டு. ஆண் ராசி அப்படின்றது சனியினோட ராசி. தைரியம் அப்படின்றது உண்டு. என்ன நினைக்கிறீங்களோ அதை டைரக்டா பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம். கும்பம் லைஃப்ல வந்து பாருங்க, பெரிய பெரிய பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் கும்பமா இருப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மட்டும் தான் செய்வாங்களா? பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீல்டு, எல்லா ஃபீல்ட்லயும் கும்பம் இல்லாத ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இயலிசை நாடகத்துறையில இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீதியரசர்கள் அந்த மாதிரி துறையில இருக்காங்க. துலாமும் நீதியரசர்கள், அதாவது வழக்கறிஞர்கள் இப்படிலாம் இருப்பாங்க. கும்பமும் இருப்பாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்துறவங்க, வெளிநாட்டுல வர்த்தகம் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய பெண்கள், ஃப்ளைட் ஓட்டுற பெண்கள், இதெல்லாம் எல்லா தைரியமான ஒரு ஜாப் செய்யக்கூடிய பெண்களும் பெரும்பாலும் கும்பத்துல இருப்பாங்க. அப்படின்னா மிலிட்ரியில இருக்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க தான்ப்பா, ஆனால் மிலிட்ரியில் இருக்கு, ஒரு பெரிய டேங்கர் லாரியை விழுத்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு பிள்ளையை சொல்லுவாங்க. அந்த பிள்ளையை வந்து நம்ம அலசி ஆராய்ச்சி ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அது கும்பமா இருக்கும். ஸோ நான் நினைக்கிறது மட்டும் இல்லை, நான் கனவு மட்டும் காண மாட்டேன். கனவு காண்டு அதாவது கனவு கண்டு அதை சக்ஸஸும் பண்ணக்கூடிய திறமை அப்படின்றது எனக்கு உண்டு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் வந்து பாருங்க, இந்தியா டுடேல தொழிலதிபர் அப்படின்ற பேரோடு என்னோட ஃபோட்டோ வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய கனவு கும்பராசி பெண்களுக்கு உண்டு. ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சாதிக்கிறவங்க. குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்களா? யார் சொன்னா அப்படியெல்லாம்? நான் ஒருத்தவங்களை நம்பினாங்க என்ன அப்படின்னாலே அவங்கள விட்டு விலக மாட்டேன். நான் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன்னா? எனக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னை நம்பி தானே என்னை எங்கள் வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணிக்கினாரு. அப்போ நான் எப்படி வந்து அவரை விட்டுற முடியும்? என்னை நம்பி தானே எங்கள் மாமனாரும் மாமியாரும் வந்து இந்த புள்ள நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்கள எப்படி நான் விட்டுற முடியும்? ஸோ என்னை யார் நம்பினாலும் அவங்களுக்கு மனதளவுலேயும் நான் துரோகத்தை நினைக்க மாட்டேன். அதுதான் நான் கும்பம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி நல்ல குணங்க. சரி, இப்படிப்பட்ட கும்பராசி பெண்களுக்கு என்ன மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அப்படின்னா, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், கொஞ்சம் ஏஜை பொறுத்து இந்த டயபெட்டிஸ், பிபி, ஹெமராய்ட்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், குரோனிக் இல்னஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மன ரீதியான லைட்டாக குழப்பம் வரும். அதாவது இவங்க தொழில்னு தொழிலில் சாதிக்கணுன்னே ஓடுவாங்க. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நேரம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது. குழந்தை சொல்லுது, போம்மா நீ என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா, உடனே அந்த வேலையை விட்டுட்டு குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நோக்கி தான் இவங்களது ஓடும். கூடவே சைட் பை சைடு, இது ஒரு சைடு குடும்பம், இது ஒரு சைடு என்னோட தொழில், ரெண்டுத்தையுமே பேரலாக கொண்டு போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கும்பராசி பெண்கள். சரி, இப்போ இந்த கும்பராசி பெண்கள் நேர் வழியில தான் சாதிக்கணுமா, இல்லை சைட் பை சைடு குறுக்கு வழியில நாங்கள் கையாளலாமா அப்படின்னா, எப்பயுமே குறுக்கு வழி நீங்கள் கையாளவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். எப்பயுமே ஏன் வழி நேர் வழி, என் வழி தனி வழி, அதுல எந்த டவுட்டும் இல்லை, தனி வழி தான் உங்களுது. ஆனா நேர் வழியா இருக்கணும். குறுக்கு வழியா இருந்தால் நம்மளோட டவுன்ஃபால் அப்படின்றது கேரண்டி. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் கும்பத்துலயும் சில பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காக இந்த விவரம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப கும்பராசி பெண்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் என்னென்னங்க அப்படின்னா, ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் கிரே,
நீலம், எல்லா கலர் நீலமும் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிளான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, அவங்க நவரத்னங்கள்னு அவங்க வந்து இந்திர நீலம், நீலம் இதெல்லாமே போடலாம். ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டே இருக்குங்க. அப்ப என்ன இறை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே நீங்க கும்பத்துல பொறந்துட்டீங்கம்மா, கும்பத்துல பொறந்துட்டீங்க அப்படின்னாலே சிவ வழிபாடு பண்ணணும். ஒண்ணு சிவன வழிபாடு பண்ணுங்க. இல்லம்மா நாங்க கும்பம் தாம்மா, இப்ப ஏழநாட்டு சனியில இருக்கோம்மா, அஷ்டம சனியில இருக்கோம்மா, அர்த்தாஷ்டம சனியில இருக்கோம்மா, எங்க குடும்பத்துல அந்த மாதிரி மாறி மாறி வருது அப்படின்னும் போது நம்ம என்னம்மா பண்ணலாம்? இப்ப கும்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவாகக்கூடிய காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத சனியில இருக்கீங்க. பட் இருந்தாலும் பின்னாடி இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பாக்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு பாக்குறீங்க, அப்ப நம்மளுக்கு என்ன சனியா இருந்தாலும் சனியினோட பிடியில இருக்கோ அப்படின்னாலே நம்ம சிவ வழிபாடு, சிவ வழிபாடு மேன்மை தரும் அப்படின்லாம். அப்ப எப்பயுமே சிவ வழிபாடு பண்ணணும். அப்படி இல்ல, நம்ம தசரத மகாராஜா இயற்றிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தசரதன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட தந்தை. தசரதன்னா 10 திக்குலயும் தேர் ஓட்டக்கூடியவன். 8 திக்கு தானமா இருக்கு, 10 திக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா மேல் லோகம் பாதாள லோகம். மேல் லோகத்துக்கும் தேரை செலுத்துவார் அவரு, அதே மாதிரி பாதாள லோகத்துக்கும் போகக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு பேர் தசரதன் அப்படின்னு. அவரு நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இயற்றியிருக்காரு. அந்த நீல சனி ஸ்தோத்திரத்தை நீங்க பாராயணம் பண்றீங்க. எங்களுக்கு சனியினோட பீடிக்கைலாம் இல்லம்மா, ஆனா நாங்க கும்பத்துல பிறந்திருக்கோம், அப்ப சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீல சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்றீங்க அப்படின்னும் போது உங்க ராசியாதிபதி உங்களுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையா இருப்பான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க உங்க ராசியாதிபதி உங்களுக்கு துணை இருப்பாமா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். வாழ்த்துக்கள்.